அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு மேம்? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சனியே ரொம்ப நல்லா இருக்காரு, பஞ்சம சனியா இருக்காரு. குரு கடந்த வருஷம் விருச்சிகத்தை கெடுத்தவரே குரு தான் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னன்னா, அஷ்டமத்து குருவா இருந்து விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம், அவ பேர். நான் என்னமோ இவ்வளோட்டு தான் செஞ்சேன். ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் எனக்கு வந்து கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு நான் பெரிய ஒரு குற்றத்தை செஞ்ச மாதிரி என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு வெள்ளி ரேஞ்சுக்கு போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசி பர்சனாலிட்டிஸ்க்கு ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் சந்திச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத சந்திச்சாங்க. மரபு வழி சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அதுல பிரச்சனைகளை சந்திச்சாங்க. கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டியை கொடுக்காம சொந்த பந்தமே ஏமாத்துச்சு. இப்படி நிறைய விஷயம் சேர்க்க சரியில்லாம போச்சு. நான் இன்னும் நல்லவங்க நினைச்சுதான் பழகினேன். அப்புறம் பார்த்தா அதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளமா இருக்கு. கண்டிப்பா குடும்பம் நான் ஒரு இடத்துக்கு போனா அங்க ஒரு குடும்பம் தலைவரிச்சா ஆடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. பொதுவாவே விருச்சிகம் வந்து அப்பப்ப கல்லடிப்படுமா, காய்க்கிற மட்டும் தான் கல்லடிப்படும். அந்த கதை தான் விருச்சிகத்துக்கு. அப்பப்ப கல்லடிப்படும். அப்படி எல்லாம் கஷ்டத்தை குருனால அனுபவிச்சது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, சனி சப்போர்ட்டிவா இருப்பார். ஃபர்ஸ்ட் பஞ்சம சனி, குருனோட பார்வை கடகடகடன்னு நிறைய நல்லது செய்ய போறார். அதுக்கடுத்து குரு பகவானே பாக்கிய குருவா வந்து உட்கார்றான். பாக்கிய குருவா வந்து உட்காரும் பட்சத்துல ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்த சில விஷயங்கள் சாலிடா நடந்துச்சு.